அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். சரி, நம்ம தொடர்ந்து சில பயிற்சிகள் செய்திருந்தோம். அதுல இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தி உங்களுடைய வாய்ப்பாடு என்பது கணித பாடத்துக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ ஆகையால் அனைத்து மாணவர்களும் குறைந்தபட்சம் 9ஆம் வாய்ப்பாடு வரையில தெளிவாக மனனம் செய்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதுக்கு அடுத்தபடியாக 10, 11, 12 எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். குறைந்தபட்சம் 9ஆம் வாய்ப்பாடு வரையில தெளிவாக மனனம் செய்திருக்க வேண்டும். சரி, அதற்கு ஒரு பயிற்சியாக உங்களுக்கு இம்முறை வாய்ப்பாடு புத்தகம் தயாரித்தல் அப்படி சொல்லிட்டு ஒரு பயிற்சி. சரிங்களா? இதுதான் இன்றைக்கு நான் பயிற்சியா கொடுக்குறேன். இதுக்கு நீங்க ஒரு 2-3 நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய அளவில் இருத்தல் அவசியம். உங்களுடைய புத்தகம் பாக்கெட்ல வைக்கக்கூடிய சைஸ், உங்களுடைய சட்டையில பாக்கெட் இருக்குன்னா அதுல வைக்கக்கூடிய சைஸ்ல, இந்த தீகாலிமா புக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல சிறிய அளவில் இருத்தல் அவசியம். சின்ன சைஸ்ல செய்தா போதும். இதற்காக பொருட்கள் வாங்க வேண்டாம். தயவு செய்து இது செய்யணும்னு சொல்லிட்டு கடையில போயிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? மறுசுழற்சி பொருட்களை பயன்படுத்தலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, உங்க வீட்டுல பழைய நாளிதழ்களை, நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், அட்டைகள் இருக்கும், பெட்டிகள் இருக்கும். இந்த மாதிரியான மறுசுழற்சி பொருட்களை நீங்க பயன்படுத்திட்டு அதுல மேல நியூஸ் பேப்பர்னா அது மேல எப்படி சொன்ன எழுதுறது அப்படின்னு கேட்பீங்களா? ஸோ அது மேல நீங்க உங்களுடைய பழைய நோட்டு புத்தகத்தோட தாள் இருக்க அது எடுத்து நீங்க ஒட்டலாம். ஒட்டிட்டு உங்களுடைய வாய்ப்பாடு கைப்பட எழுதப்பட்டிருத்தல் அவசியம். இது ரொம்ப கவனமா எடுத்துங்க. இதான் முக்கியமான விஷயம். யாரும் டைப் பண்ண வேண்டாம். டைப் பண்ணி உங்க வாய்ப்பாடு அங்க ஒட்ட வேண்டாம். இதற்கான பயிற்சிகள் கிடையாது. கைப்பட எழுதிருக்கணும் வாய்ப்பாட. சரிங்களா? அது நீங்க கலர் பென்சிலா இல்ல மார்க்கர் பேனா நீங்க எப்படி பயன்படுத்தி எழுதுங்க, அது உங்களுடைய விருப்பம். கைப்பட எழுதப்பட்டிருத்தல் அவசியம். சரியா? தயாரித்த புத்தகத்தை தனிப்பட்ட புலன வாயிலாக புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பவும். நீங்க தயாரிச்சிட்டீங்களா, அது எனக்கு பர்சனலா அனுப்புங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய வகுப்பு போனதுல போட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நிறைய எல்லாரும் செய்து போட்டீங்கன்னாக்கா நிறைய வந்துடும். ஸோ நிறைய வந்துருச்சுனாக்கா அது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும். ஆகையால் அதனை நீங்க எனக்கு தனிப்பட்ட புலனத்தில் பிஎம் பண்ணிடுங்க. பிறகு அனுப்பியவர்களோட நான் கொலேஜ் பண்ணி நான் உங்களுடைய வகுப்பு புலனத்துல நான் போட்டுருவேன். சரியா? இறுதியா அதன் துணையுடன் நீங்கள் தயாரித்த உங்களுடைய சிறிய அளவிலான வாய்ப்பாடு புத்தகத்தின் துணையுடன் வாய்ப்பாட்டை மனனம் செய்யவும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற பயிற்சி. இது ஒரு சுலபமான பயிற்சிய, அதே நேரத்துல கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்க செய்வீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.